நான் டெய்லி 5 ரூபாய்க்கு மாங்காய் ஊறுகாய் வாங்கி தான் வந்து சாதத்தை வச்சு சாப்பிடுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நேற்றுக்கு மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சேன். சும்மா தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா மாங்காயும் ஒரு 4 மாங்காய் வந்து கிளிமுக்கு மாங்காய் நீளமாக இருக்கும்ல, அந்த மாதிரி மாங்காய் நான் அதை வந்து கட் பண்ணி வச்சேன். இப்போ நம்ம இதை ஊறுகாய் போட்டுடலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதை ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். நல்லா ஹீட் ஆகட்டும். 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டுட்டு ஒரு 4 வத்தல் மிளகாயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடலாம். கறியை விடக்கூடாது. வெடித்தது மாதிரி சவுண்டு கேட்கும். அப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். இதை வந்து நம்ம கல்லில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் கூட பவுட்ரு பண்ணிக்கலாம். நான் கல்லில் போட்டு இடிக்க போகிறேன். கல்லில் போட்டு இடிக்கும்போது வத்தல் மிளகு சேர்க்கும்போது நம்ம வெளியில் எல்லாம் ஆகாமல் சாடி சாடி வராது, எதுவுமே கீழே வராது. இப்போ நல்லா இடித்தாச்சு. இதை நம்ம இதில் தட்டி வச்சோம். ஒரு பெரிய கடாய் எடுத்துருக்கேன். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் இதில் சேர்க்கணும். ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்து மாதக்கணக்கு விற்கிறதா இருந்தால் தான் நான் இப்போ வந்து கோகனட் ஆயில் தான் சேர்க்க போகிறேன். இங்கே வந்து மாதக்கணக்கெல்லாம் இருக்கணும்னு செய்யாது. மாங்காய் ஊறுகாய் உடனே காலி ஆகிடும். இப்போ 1 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துறேன். நல்லா வெடிக்கட்டும். நான் 1/2 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துருக்கேன். இப்போ 1 கைப்பிடி அளவு நிறைய கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் வந்து மிளகா பொடி போட்டு, 2 டீஸ்பூன் வந்து சால்ட்டு, பவுடர் சால்ட்டு வந்து சேர்த்துக்கிடுங்க. ஆஃப்லேயே இருக்கட்டு. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். நிறைய போட வேண்டாம். காயத்தூள் வந்து சேர்த்துக்கிடுங்க. இப்போ கட் பண்ணால் மாங்காயை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை போட்டு கொடுக்கலாம். எல்லாமே போட்டுட்டு நம்ம முதல்ல வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் போட்டு கொடுங்க. மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் சின்ன சின்ன குட்டி மாங்காயெலாம் இருந்துச்சு. அதில் 1/2 கப்பு தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் வந்து காரம் வந்து வத்தல் மிளகா பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ வெயிலாக இருக்கிறதுனால நான் காரம் வந்து 2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இதில் காஷ்மீர் சில்லி கலருக்கு வேணும்னா அதுவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் சால்ட்டெல்லாம் செக் பண்ணிக்கிடுங்க. இனி நம்ம அப்படியே ஆற விட்டுடலாம். நான் டெய்லி 5 ரூபாய்க்கு மாங்காய் ஊறுகாய் வாங்கி தான் வந்து சாதத்தை வச்சு சாப்பிடுவேன். இப்போ பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்காக நான் வந்து ஒரு பவுலில் எடுத்து வைக்க போகிறேன். அப்போ வரும்போது நல்லா ஆறி செட் ஆகி அப்படி இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்டி வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.